கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் பொறுமையான தேவன். அவர் எப்பொழுதும் பொறுமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். அவர் பொறுமையான தேவன், நீடிய பொறுமை உள்ள தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். எனவே நாமும் அவருடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே பொறுமையாய் சொல்ல வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் படிக்கிறோம், தினமும் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், தினமும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய நீடிய பொறுமை நமக்குள்ளாய் கிரிய செய்ய வேண்டும். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்திலே அது பதிய வேண்டும். அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கலாய் இருக்கும்படியாக நாம் வாழ வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே பதிலளிக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே நாம் கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாகவே தேவன கர்த்தர் பதில் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே நாம் மிகுந்த பொறுமையோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். யோபனுடைய பொறுமையை நாம் வாசித்திருக்கிறோம், யோபனுடைய பொறுமையை நாம் கவனித்திருக்கிறோம், யோபனுடைய பொறுமையை நாம் தியானித்திருக்கிறோம். அப்படியானால் அந்த யோபினுடைய வாழ்க்கையிலே கடைசியாய் அதனுடைய முடிவை பார்க்கும்போது தேவன் எப்படி அந்த யோபுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்தாரோ அதே போல நமக்கும் அவர் செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எனவே நாம் பொறுமையோடு கூட அவரிடத்தில் நாம் கேட்டால் நிச்சயமாக அவர் நமக்கு பதில் தருகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவளாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆமென். கர்த்தருக்காய் பொறுமையோடு கூட காத்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். உங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கேட்ட வசனத்தின்படி நீர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறீர், நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிற தேவனாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நீர் எங்களுக்கு அந்த பதில் தருவீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.